ஸ்ரீ குருப்யோ நமக. ஓம் சாய்ராம். இங்கு நம்ம எல்லாருமே பாபாவுக்கு என்று ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு ஒரு மந்திரம் இருக்கு. பிள்ளையாருக்குன்னு ஒரு மந்திரம் சொல்லுவோம். ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மந்திரங்கள் இருக்கு. பாபாவுக்கு என்ன மந்திரம் அப்படின்னு எல்லாருமே பொதுவாக கேட்பாங்க. பாபாவுக்கு எந்த மந்திரமும் அவசியம் இல்லை. காரணம், அவர் ஒரு சித்த புருஷர். நீ சாயி என்று என்னை சொன்னால் நான் ஓடி வருவேன் உங்களிடம்ங்கிறார். எவ்வளவு எளிமையான ஒரு வார்த்தை பாருங்கள். அவ்வளவுதான், வேற எதுவுமே அவர் கேட்கவில்லை. பாபாவிற்கென்று ஒரு மந்திரத்தை நாம் எல்லோரும் இன்று சொல்லிக் கொண்டிருக்கும். ஓம் சாயி நமோ நமக, ஸ்ரீ சாயி நமோ நமக, ஜெய ஜெய சாயி நமோ நமக, சத்குரு சாயி நமோ நமக. இந்த மந்திரத்தை நம்முடைய தமிழகத்தைச் சேர்ந்த சிவனேசன் சுவாமிகள் என்பவர் பாபாவுடைய பரமபக்தர். தன்னுடைய எல்லாவற்றையும் துறந்து தண்டவாளம் வழியாக கால்நடையாக கோயம்புத்தூரிலிருந்து நடந்து ஷிரடிக்கு சென்று அங்கு அமர்ந்து கொண்டு இந்த மந்திரத்தை தொகுத்து அருளி நம்முடைய பக்தர்கள் எல்லோருக்குமே பாபாவை குறித்து, பாபாவினுடைய புகழை குறித்து, பாபாவை குறித்து பல முறை அவர் எல்லோரிடமும் அங்கு உபதேசித்திருக்கிறார். அவர் அங்கேயே சமாதியம் அடைந்திருக்கிறார். நீங்கள் அங்கு ஷிரடியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோமீட்டர் தூரத்தில் ஷிரடி பரிக்கிரமா என்று சொல்வார்கள். தமிழகத்தினருக்கு சில பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. அந்த ஷிரடி பரிக்கிரமா வரும் வழியில் அங்கே சிவனேசன், நம்முடைய தமிழகத்தைச் சேர்ந்த சிவனேசன் சுவாமிகளுடைய அங்கே சமாதியம் அங்கே அடங்கி இருக்கிறது. அழகாக ஒரு நந்தவனத்தில் அவர் இருக்கிறார். அங்கே அவருக்கென்று விசேஷமான பூஜைகள் செய்வதற்காகவே ஒருவர் அங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார். அங்கு சென்றால் நிச்சயமாக அவருடைய அமைதியான சூழ்நிலையில் நந்தவனத்தில் அற்புதமான எழில் கொஞ்சம் அந்த மரங்கள் செடி கொடிகளுக்கு நடுவே அமைந்திருக்கும் அவற்றை அந்த சமாதியையும் நாம் தரிசித்து வர வேண்டியது அவசியம். அவர்தான் இந்த ஓம் சாயி நமோ நமக என்ற மந்திரத்தை அவர் அளிர்னார். அந்த சிவனேச சுவாமிகள் எப்படிப்பட்டவர் என்றால் பல நாட்கள் பட்டினியாகவே கிடப்பாராம். அவரிடம் அந்த பிரசாத ஆலயத்திற்கு ஒரு கூப்பன் என்று அளிப்பார்கள். அந்த கூப்பனை எடுத்துக்கொண்டு போனால் பிரசாத ஆலயத்தில் இலவசமாக உணவு வாங்கி சாப்பிடலாம். நிறைய பேர் அந்த கூப்பனை வாங்கி எல்லோருக்குமாக பரிசாக அளிப்பார்கள். எல்லோருக்கும் அந்த பிரசாதம் கிடைக்கட்டும் என்று. அதே மாதிரி அந்த கூப்பன் நிறைய பேர் வாங்கி சிவனேசன் சுவாமியிடம் அளிக்கும் பொழுது அவர் என்ன செய்வாராம், மற்ற எல்லோருக்கும் அதை அளித்துவிட்டு, இந்த பிரசாத கூப்பனை நான் பெற்றுக்கொண்டேன் அல்லவா, இதை நான் இந்த கர்மாவை எப்படி தொலைக்க முடியும் என்று துவாரகமாயை சுற்றி பல முறை வலம் வருவாராம். பல முறை வலம் வந்துவிட்டு பட்டினியாக அமர்ந்து கொள்வாராம். அப்படிப்பட்ட நம்முடைய ஒரு பெரிய ஒரு மகான் சிவனேசன் சுவாமிகள் நம்முடைய தமிழகத்தைச் சேர்ந்தவர் என்பது நமக்கெல்லாம் பெருமை தரக்கூடிய விஷயம். ஓம் சாய்ராம்.